சித்தர் வணக்கம். உலக தமிழ் அறிவாளிகளே, சித்தர்களின் அருளால் நலமுடன் பல்லாண்டு வாழ்வோம். ஆனந்தமும் ஆரோக்கியமும் தமிழ் கூறும் நல்லுலகத்தை சென்று அடைவதற்கு டாக்டர் பிளஸ் ஊடகம் செய்கிற பணியை வரவேற்கிறேன், பாராட்டுகிறேன். மிக முக்கியமாக பல நேரங்களில் மேற்கத்திய மருத்துவத்தில் மருந்தில்லை என்று சொல்லப்பட்ட நோய்களுக்கு சித்த மருத்துவத்தில் இருக்கிற பரிகாரத்தை பேசுவது மகிழ்ச்சி அளிக்கிறது. மேற்கத்திய மருத்துவம் ஒன்றுதான் முழுமையான ஆரோக்கியத்தை தரும் என்கின்ற ஒரு நம்பிக்கை மக்கள் மனதிலே வேரூன்றி விட்டது. எந்த நோயாக இருந்தாலும் அதற்கு மேற்கத்திய மருத்துவம் தான் தீர்வு என்ற ஒரு எண்ணம் மக்கள் மனதிலே ஆழமாக தைக்கப்பட்டு விட்டது. ஆனால் இந்த கொரோனா என்கின்ற ஒரு கொடிய பாதக நோய் வந்த பின்னால் மக்கள் மனதிலே சுதேசி மருத்துவத்திலும் பல நல்ல மருந்துகள் இருக்கின்றன என்கின்ற ஒரு விழிப்புணர்வு தோன்றி இருக்கிறது. சுதேசி மருத்துவம் என்றால் அது ஆயுர்வேத மருத்துவம், சித்த மருத்துவம், யுனானி மருத்துவம், இந்த நேட்டிவ் மெடிசன்ஸ் என்பதை தான் நான் சுதேசி மருத்துவம் என்ற சொல்லில் குறிப்பிடுகிறேன். இப்போ அது குறிப்பாக அதில் நான் உள்ளடக்கி சொல்லுவது சித்தா. சித்தா தமிழ் மண்ணில் தமிழ் மக்களால் தமிழ் மொழியில் மட்டும் உருவாக்கப்பட்டிருக்கிற ஒரு மருத்துவம். அது இந்திய தேசத்திற்கே பெருமை சேர்க்கிற ஒரு மருத்துவம். அது எங்கிருந்தும் வாங்கி கடன் வாங்கி வளர்ந்த மருத்துவம் அல்ல, சுயமாக தோன்றிய தமிழர்களினுடைய பாரம்பரிய ஞானம்தான் சித்த மருத்துவம். அதை நான் இங்கு அழுத்தமாக பதிவு செய்ய விரும்புகிறேன். சித்த மருத்துவத்தில் பல தீர்க்க முடியாத நோய்களுக்கு தீர்வு இருக்கிறது என்பதை என்னுடைய அனுபவத்தில் கடந்த 50 ஆண்டுகளாக நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். அதில் முக்கியமாக ஒன்று வேரிகோஸ் வெயின். வேரிகோஸ் வெயின் என்பது சிரை சுருளல் நோய். அதை சில நரம்பு சுருளல் நோயின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம இந்த நரம்பு என்ற சொல்லை தவறாக மருத்துவத்தில் பல நேரங்களில் கையாண்டு விட்டோம். எப்படின்னாக்காங்க, இப்போ நரம்பு ஊசி போட்டான்னு டாக்டர் சொல்றார். நரம்பில் ஊசி போட முடியுமா? ஊசி எங்கே போடுறாரு? வெயினில் போடுறார், ஆர்டரியில் போடுறார். அப்போ ஊசி போடுவது இரத்த குழாய்க்குள்ளே. நான் சொல்லுவது எங்க? நரம்பு ஊசி. நரம்பு என்பது வேறு, இரத்த குழாய் என்பது வேறு. அப்படி இந்த இரத்த குழாய்கள் சுருண்டு அதனால் வருகிற சுருளல் நோய் சிரை சுருளல் நோய், அப்படிதான் சொல்லணும். அதை இந்த நரம்பு சுருளல் நோய் என்று தவிர்க்க முடியாமல் அப்படி பெயர் வந்து விட்டது. நான் எதை குறிப்பிடுகிறேன் என்றால், குறிப்பாக காலில், முழங்காலில், முட்டிக்கு கீழே, இந்த கணுக்கால் வரையிலும், சிலருக்கு கணுக்காலுக்கு கீழே பாதத்தின் மேல் பரப்பிலும் கூட இந்த நரம்புகள் எல்லாம் புடைத்து மேலே விரைத்து அந்த தோல் சர்ஃபேஸுக்கு மேலே அப்படி தூக்கி கொண்டு இருக்கும். அது சுருண்டு சுருண்டு வளைந்து வளைந்து போகும். அது வெளியிலே தடிமனாக தெரியும். அதைத்தான் சிரை சுருளல் நோய் அல்லது வேரிகோஸ் வெயின் என்று குறிப்பிடுகிறோம். அதை பற்றி தான் இப்போ பேச போகிறேன். அதற்கு என்ன மருத்துவம் இருக்கிறது என்று பார்த்தால், மேற்கத்திய மருத்துவத்தை நாடி போகிற மக்கள் என்ன மருத்துவம் பெறுகிறார்கள் என்று பார்த்தால், அந்த இரத்த குழாய் சுருண்டு சுருண்டு வளர்ந்திருக்கிறது, அதை துவக்க இடத்திலும் பாதத்தினுடைய கீழ்ப்பகுதியிலும் 2 இடங்களை அதை நறுக்கிவிட்டு அதை அப்படியே பிடுங்கி எறிந்து விடுவார்கள். ரத்தம் பீரிட்டு கொண்டு அடிக்கும். அப்படி பிடுங்கி எறிந்து விட்டால் அங்கே ரத்த குழாய் தான் எடுத்தாச்சு, அப்புறம் எங்கே அது சுட்டிகிட்டு இருக்கோம்? அது இருக்காது. ஆனால் சில மாதங்கள் கழித்து பக்கத்திலே இருக்கிற நரம்பு திரும்ப சுருண்டு திரும்ப அங்கே சிறை சுருளல் நோய் வந்துவிடும். ஏன்? சிறை சுருளலை யாரும் கொண்டாந்து அங்கே வைத்திருந்தால் அதை நம்ம எடுத்து போட்டுடலாம். அது தானாக தோன்றியது. எல்லோருக்கும் தோன்றவில்லை, இவருக்கு மட்டும் தோன்றி இருக்கிறது. அது ஏன் தோன்றியது என்ற காரணத்தை அகற்றாமல் அந்த சுருண்டு இருக்கிற சிறையை மட்டும் பிடுங்கி எறிந்து விட்டால் திரும்ப வரத்தானே செய்யும். இப்போ திரும்ப வந்த பிறகு மருத்துவரை போய் கேட்டால் அது அப்படியே மேனேஜ் பண்ணிக்கங்க, இன்னொரு தடவை பண்ண முடியாது என்று அவர் சொல்லுவார். அதை முதல்ல மேனேஜ் பண்ணிட்டு இருந்திருக்கலாமே. இப்போ நம்முடைய கேள்வி என்னன்னா, சித்தர்கள் இந்த சிறைச்சுருள நோய்க்கு மருந்து உருவாக்கி இருக்கிறார்களா? இப்போ மேற்கத்திய மருத்துவ முறையில் 2 முறை கையாளப்படுகிறது. ஒன்று அந்த சிறையை பிடுங்கி எறிதல் அறுவை சிகிச்சை மூலமா. இன்னொன்று காலில் சாக்ஸை சுற்றி கொண்டு இறுக்கி காலிலே சுத்தி அந்த நரம்பு புடைக்காமல் தடுத்து வைத்து,
இதுதான் இருக்கிறது. அதை சரியாக்கி இயல்புநிலைக்கு திருப்புவதற்கு மருந்து இருக்கிறதா? எனக்கு தெரிந்து இருப்பதாக தெரியவில்லை. சித்த மருத்துவத்தில் அதற்கு மருந்து இருக்கிறது என்று நான் முன்பு ஓம் சரவணபாபாவிலே பேசினேன். அதை பார்த்தவர்கள் ஏராளமானவர்கள் வந்து அதிலே நலம் பெற்றார்கள். அவர்கள் நலம் பெற்றதற்கு ஒரு சான்று, நிறைய சான்றுகள் இருக்கின்றன. இப்போ என்ன, அது ஏன் வருகிறது? நரம்பு சுருளல், சிறை சுருளல் நோய் ஏன் வருகிறது? ஒன்று, நெடுநேரம் நின்று கொண்டு வேலை பார்ப்பவர்கள். நெடுநேரம் நிற்பதனாலே காலில் இருக்கிற ரத்தமானது மேலே ஏறுவது குறைந்து போகிறது. ஸ்டாக்னேஷன் ஆஃப் இம்பியூர் பிளட் இன் த லெக். இந்த ரத்தம் மேலே ஏறாமல் தேங்கி விடுவதனால தான் அது வருகிறது. அப்போ இந்த காலில் ரத்தம் மேலே ஏறாமல் தேங்கி விடுவது நெடுநேரம் நிற்பவர்களுக்கு, ஒரு டீ கடையில் அல்லது ஜூஸ் கடையில் நின்று கொண்டே வேலை பார்ப்பவர்களுக்கு, ரிசப்ஷன் போன்ற இடங்களிலே நின்று கொண்டே வேலை பார்க்கிற ஆண்கள், பெண்கள், இவர்களில் யாருக்கு வேண்டுமானாலும் அது வரலாம். பழைய காலத்தில் இந்த டிராஃபிக் கான்ஸ்டேபிள்ஸ், ஆனால் இப்போல்லாம் வந்து சிக்னல் லைட் வந்தாச்சு, அப்போல்லாம் ஒன்றும் கிடையாது. நின்றுவிட்டு கையை தான் காட்டுவார்கள், இப்படி ஸ்டாப் என்று, இப்படி போய் என்று கையை காட்டுவார்கள். அவர்கள் காலையில இருந்து மாலை வரையில நிற்பார்கள். அப்படி நின்று கொண்டு இருப்பவர்கள் காலில் ஒரு சாக்ஸை சுற்றி, அந்த ஷூ போடுவதற்கு முன்னால் அந்த காலிலே ஒரு சாக்ஸை இறுக்கி சுற்றி இருப்பார்கள். அப்படி நோக்கம் என்னன்னாக்கா, இந்த பேண்டேஜ் கிளாத் மாதிரி அதை சுற்றி இருப்பார்கள் டைட்டா. அப்படி சுற்றி இருப்பதனுடைய நோக்கம் என்னன்னா, அந்த சிறை புடைத்து கொண்டு வந்துவிடக்கூடாது என்பதற்காக. இதெல்லாம் வெளி உபயோகத்தினாலே தடுப்பதற்கு எடுத்துக்கொள்கிற முயற்சிகள். அது வராமல் செய்வதற்கு என்ன செய்ய வேண்டும், அது ஏன் வருகிறது என்பதை சொன்னேன், எப்படி வருகிறது என்பதை சொல்ல வேண்டும். என்ன ஆகிறது, இந்த காலில் இருந்த ரத்தத்தை மேலே எடுத்து வருகிற இந்த சிரைகள், வெயின்ஸ் இருக்கிறது, அந்த வெயின்ஸ் தானாக சுருங்கி விரிந்து ரத்தத்தை மேலே அனுப்ப முடியாது. அது என்ன பண்ணும், அதில் அங்கங்கு வால்வுகள் இருக்கின்றன. இந்த ரத்தம் மேலே வந்த உடனே கீழே இருக்கிற வால்வு மூடிக்கொண்டு மேலே அந்த ரத்தம் போகும், திரும்ப மேலே இருக்கிற வால்வு மூடி அடுத்து மேலே போகும். இப்படி அந்த வால்வுகளினாலே அந்த ரத்தம் மேலே போகிறது. இப்போ நெடுநேரம் நிற்பதனாலே அந்த வால்வுகளை தளர்ந்து போய் அந்த சிறையில் ரத்தம் தேங்கி, ஏன்னா அது எப்படி இருக்குன்னா, அந்த நிறம் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ஒரு ப்ளூயிஷ் நிறத்தில் இல்லை கிரீனிஷ் ப்ளூ நிறத்தில் இருக்கும். காலில் எங்கே ஆரம்பிக்கும், இந்த இந்த பாப்புலேட்டல் க்ரீஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த கால் இணைக்கிற இடத்தினுடைய பின்பகுதி, இந்த பின்பகுதியிலே இருக்கும். சிலருக்கு தொடையினுடைய முன்பகுதியிலே இருக்கும். கால் இந்த கெண்டைக்காலில் அது நன்றாக தெரியும். சிலருக்கு முன்பக்கத்தில் அந்த ஷின்னிலேயும் இருக்கும். ஒரு சிலருக்கு கணுக்கால் வரையிலும் அது நீண்டு இருக்கும். இப்படி இந்த புடைத்திருக்கிற நரம்பு சுருளல்ல அது ஒன்றும் தொந்தரவு பண்ணலாம், ஒன்றும் இல்லை. அது என்ன பண்ணும், குடைச்சலாக குடையும் நிற்க முடியாது. ஒன்று, பார்ப்பதற்கு அது தோற்றம் நன்றாக இல்லைன்னா இப்போ யாரும் இப்போ ஆஃப் பேண்ட் போடுறோம், எல்லாம் பேண்ட்டு போடுறோம், இல்லை செல்வார் போடுறோம், அது தெரிய போகிறதில்லை, மறைச்சிக்கலாம். ஆனால் வலி தாங்க முடியாமல் வலி இருக்கிறது, அது ஒன்று. அடுத்து, நெடுநாட்களுக்கு அதை அப்படியே விட்டுவிட்டால் அங்கே இருக்கிற அந்த வேரிகோஸ் அல்சராக மாறி இந்த இரத்த குழாயினுடைய நுனியில் அந்த அந்த ஒரு ஒரு புண்ணு வந்து ரத்தம் பித்து கொண்டு பீரிட்டு அடிக்கும். இந்த வேரிகோஸ் அல்சர், அதை ஆற்றுவது மிகச் சிரமம். அப்படி வேரிகோஸ் அல்சராக மாறிவிடும். இன்னொன்று, இரத்த ஓட்டம் அங்கு தேங்குவதனாலும் சரியான இரத்த ஓட்டம் இல்லாதனாலும் காலுடைய அந்த முழங்காலுக்கு கீழே கருநிறமாக மாறிவிடும், அசிங்கமாக பார்ப்பதற்கு இருக்கும். அப்போ இந்த 3 பாதங்களையும் முதலிலே அகற்ற வேண்டும். அதற்காக சித்தர்கள் தந்திருக்கிற மருந்துகள் சித்த மருத்துவத்தில் நிறைய இருக்கின்றன. ஒரு வெளி உபயோக மருந்து நான் சொல்றேன், நீங்கள்லாம் கூட தயாரிக்கலாம். அதை அந்த வெளி உபயோக மருந்து ஒரு குமரி கடுக்காய் குழம்பு என்ற பெயரிலே அதை தயாரிக்கிறேன். KKK குமரி கடுக்காய் குழம்பு. யார் வேணாலும் தயாரிக்கலாம். என்ன, இந்த கடுக்காய் தோலை பிரித்து எடுத்து நன்றாக உலர்த்தி விட்டு இடித்து சூரணமாக்கி அதை கிரைண்டரில் போட்டு நன்றாக அரைத்து கொள்ள வேண்டும். அப்படி அரைக்கிற போது அதை சோற்று கற்றாழையினுடைய சோற்றிலிருந்து எடுத்து சாற்றில் அரைக்க வேண்டும். சோற்று கற்றாழை சாறு
கடுக்காய் தோலினுடைய சூரணம், இதை இரண்டையும் சேர்த்து ஒரு கிரைண்டரில் போட்டு நன்றாக அரைக்க வேண்டும். எவ்வளவு நேரம் அரைக்க வேண்டும்? அந்த அரைத்து எடுத்த விழுது இருக்கிறது, அது கையிலே பிடித்தால், கையிலே பிடித்து அப்படி விரல் நடுவில் குழைத்தால் சந்தன குழம்பு போல அது வர வேண்டும். அப்படி அரைத்து எடுத்தது ரொம்ப சிம்பிள் பாருங்க. அதில் இருக்கிறது ரெண்டே ரெண்டு பொருள். ஒன்று சோற்று கற்றாழையினுடைய சோறில் எடுத்து பிரித்து எடுக்கப்பட்ட சாறு, இன்னொன்று கடுக்காயினுடைய தோலில் இருந்து தயாரிக்கப்பட்ட சூரணம். இதை அரைத்து இதை அந்த மேரிகோஸ் நரம்பு புடைச்சிருக்கு, இது கால்னு வச்சுக்கோங்க, அப்படி புடைத்து புடைத்து நரம்பு இருக்குதுன்னா அது என்ன பண்ண வேண்டும்? கோழி முட்டையினுடைய வெண்கருவில், வேறு எதில் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், எதுலேயும் என்ன, சில தீவிரமான சைவர்கள் வெளிப்பிரயோகமாக கூட கோழி முட்டையை தொடமாட்டார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு என்னால் உதவ முடியவில்லை. வேறு வகையிலே முயற்சித்து பார்த்து அதை மைதா மாவோடு சேர்த்தோ அல்லது கார்ன்ஃப்ளவரோடு சேர்த்தோ எல்லாம் முயற்சித்து பார்த்தோம், அது வெற்றி தரவில்லை. சோற்றுக்கற்றாழையினுடைய அந்த சாரோடு சேர்த்து அரைத்து எடுத்த ட்ரிபிள் கே அல்லது KKK குழம்பு இருக்கிறது, அந்த குழம்பை ஒரு தேக்கரண்டி எடுத்து அதில் ஒரு கோழி முட்டையினுடைய வெண்கருவை சேர்த்து, அது அதிகமாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் அந்த சோற்றுக்கற்றாழை குழம்பை, இந்த குமரி கடுக்காய் குழம்பை சேர்த்து அதை நன்றாக கலக்கி, அதை நாம தான் தீர்மானிச்சுக்கணும். நமக்கு எவ்வளோ தூரம் வெயின் தூக்கி இருக்கிறது, எவ்வளோ தூரம் போட வேண்டி இருக்கிறது என்பதை பொறுத்து அதனுடைய அளவை தீர்மானித்து கொண்டு 2-3 நாட்களில் எவ்வளவு தேவை, ஒரு கோழி முட்டை வெண்கரு முழுக்க தேவையா, அரை போதுமா, அல்லது ஒரு முழு கோழி முட்டை வெண்கருவில் அந்த பசையை ஒரு இட்லி மாவு பதத்துக்கு செய்வதற்கு எவ்வளவு தேவைப்படுகிறது, இதெல்லாம் டோஸா பண்ண முடியாது. அதை நாம் கலந்து எடுத்துக்கொண்டு அதை நரம்பு புடைத்திருக்கு பாருங்க, அந்த புடைத்திருக்க நரம்பு மேல் அப்படியே அதை பற்று போல் போட வேண்டும். பற்று போல் போட வேண்டும். எவ்வளவு தூரம் அந்த இரத்த குழாய்கள் வளைந்து வளைந்து இருந்தாலும் அது மேலே அப்படியே, வேற இடத்துல போட வேணாம், மேலே போட்டால் போதும். போட்டுவிட்டு அதை உலர வைக்க வேண்டும். ஒரு ஹேர் ட்ரையரை பயன்படுத்தி அதை அப்படியே உலர வைத்து விடுங்கள். அது இறுகி பிடித்து கொள்ளும். ரொம்ப முக்கியம் அது. இல்லைன்னா என்ன ஆகும், அப்படியே போய் படுத்துக்கினாக்கா அது துணியிலெல்லாம் ஒட்டி கொள்ளும், வேஸ்ட்டாக போயிடும். இது எப்போ போட வேண்டும்? இரவில் போட வேண்டும். இரவு உறங்குவதற்கு முன்னால் ஒரு லூஸான துணியை அணிந்து கொண்டு இந்த துணியை மடிச்சுட்டு இந்த ட்ரிபிள் கே குழம்பை அது மேலே அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு, அதை நான் சொன்னதை கவனிச்சு கொள்ளுங்க, அந்த நரம்பு புடைத்த இடத்துக்கு மட்டும் போட்டால் போதும். மீதி இடத்துல போட்டு அதை வேஸ்ட் பண்ணாதீங்க. போட்டால் என்ன ஆகும்? ஒன்றும் ஆகாது, பயன் இல்லை, வேஸ்ட் ஆகும். அதனால் அதை மேலே போட்டு அப்படியே தடவி அதை உலர வைத்து விட்டு காலையில் எழுந்து கொஞ்சம் வெந்நீரை பயன்படுத்தி கழுவிடுங்க. என்ன ஆகும்? அது உள்ளுக்கு மருந்து கொடுக்குறோம். உள்ளுக்கு ஜான் என்ற ஒரு மருந்தை கொடுக்குறோம். உள்ளுக்கு அந்த ரசகந்தி மெழுகு, பரங்கி ரசாயனம், மகாவல்லாதி இலகம், இப்படி பல மருந்துகளை அது அவருடைய தேவையை பொறுத்து நாங்கள் பார்த்து தீர்மானித்து முடிவு செய்கிறோம். நீங்களாக அதை போட்டு ஆன்லைனில் போய் அப்ளை பண்ணி வாங்க முடியாது, மருத்துவரை பார்க்க வேண்டும். அப்படி அதை அப்ளை பண்ணிவிட்டு இந்த உள்ளுக்கு மருந்துகளை எடுத்துக்கொள்ளும் போது அசைவ உணவு சாப்பிடக்கூடாது, சைவ உணவு தான் எடுக்க வேண்டும். அதனோடு கூட கத்தரிக்காய், பாகக்காய், அகத்திக்கீரை, மஞ்சள் பூசணியை பயன்படுத்தக்கூடாது. இதெல்லாம் அவசியம். ஏன்னா பார்க்கறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுங்க. ஆனால் அந்த வலி, இந்த குடைச்சல் அதெல்லாம் 2-3 மாதத்துக்குள்ளே சரியாகப்படும். அந்த வீங்கி புடைத்திருக்கிற இரத்த குழாய்கள் முதலில் அந்த ஒரு டைட்டாக இருக்கிற தன்மை மாதிரி லூஸ் ஆகும். அதை அழுத்தி பார்த்தீங்கன்னா தெரியும், முதல்ல இருந்ததுக்கு அடுத்து ஓரிரு மாதத்துக்குள்ளே அது கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே இருக்க ஆரம்பிக்கும், உள்நோக்கி இழுக்க ஆரம்பிக்கும். ஒரு 6 மாதத்திலிருந்து ஓராண்டுகளுக்குள்ளாக அது அப்படியே மறைய துவங்கிவிடும். சிறு சிறு நரம்புகளாக தொடையிலேருந்துன்னு வச்சுக்க, ஒரு 6 மாதத்துக்குள்ளே அது மறைய துவங்கி விடுகிறது. வலி ஒரு முதல் மாதத்திலேயே பாதி அளவுக்கு வலி குறைந்து போய்விடும். ஒரு 3-4 மாதத்தில் இந்த வலி இல்லாமல் போய்விடும். அப்போது வலியை போக்கி விடுகிறது. அங்கே இருக்கிற இரத்த குழாய்களை கொஞ்சம் கொஞ்சமாக இலகை செய்து உள்வாங்க வைக்கிறது. இந்த கருப்பா மேலே இருக்குது பாருங்க,
இந்த தோல் கருப்பா மேல இருக்கு பாருங்க, அது போக வேண்டுமென்றால் வங்க வெண்ணெய் என்று ஒரு தயாரிப்பு இருக்கிறது. அந்த தயாரிப்பை மேலே போட்டு தடவி தங்கம் சோப்பை பயன்படுத்தி குளித்து கொண்டு வந்தால் ஒரு 3 மாதத்துக்குள்ள அந்த கருப்பு மறைஞ்சு போறது. ஒருவேளை வேரிகோல் அல்சர் புண்ணாகி இருந்தால் இந்த டயஃபு என்கின்ற ஒரு களிம்பு இருக்கிறது. அது சித்தர்கள் உருவாக்கிய குழிப்புண்ணை குணப்படுத்துகிற ஒரு அற்புதமான களிம்பு. அதுவும் ஒன்று சொல்கிறேன், அனைத்து தயாரிப்புகளும் அன்பு ஃபார்மாவில் இந்த மருத்துவ உரிமம் பெற்று தயாரிக்கப்படுபவைகள். இந்த அனைத்து தயாரிப்பிலும் நீங்கள் கண்டிப்பாக கவனிக்க வேண்டியது என்னுடைய படம் இருக்கிறதா என்பது முக்கியம். அது இல்லாமல் எதை வாங்கினாலும் அது என்னுடையதல்ல. யார் சொன்னாலும் அது அன்பு ஃபார்மானுடைய தயாரிப்பு இல்லை. அறிவியல் சித்தர் டாக்டர் அன்பூஸ், அப்புறம் அந்த மருந்தினுடைய பேர் இருக்கும். அதே மாதிரி எனர்ஜி ஃபுட்ஸில் மட்டும் அந்த பேர் இருக்காது. ஆனால் ஹாலோகிராமில் அந்த பதிவு இருக்கும், என்னுடைய படத்தினுடைய பதிவு இருக்கும். அப்போ அந்த ஹாலோகிராம் இருக்கிறதா, என்னுடைய படம் இருக்கிறதா என்பதை தீர்மானித்து வாங்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. அப்போது அந்த காலில் இருக்கிற வீக்கம் போய் இந்த வலி மறைந்து அந்த நரம்பு சுருளல் மறைந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக வருவது முழுதும் குணமாய் அது முழுசை சரியாக போச்ச நிலையை அடைவதற்கு ஏறத்தாழ ஓராண்டு ஆகிவிடும். அப்போ அவ்வளவு காலமும் நீங்கள் சைவ உணவோடு இருக்க வேண்டும். இல்லை எனக்கு கொஞ்சம் சுமாரானா போதும், வலி போனால் போதும், வீக்கம் போனால் போதும், இந்த கருப்பு நிறம் மறைஞ்சால் போதும், இது முழுமையாக மறையணுங்கிற அவசியம் இல்லைன்னா ஒரு 3-4 மாதம் சாப்பிட்டு விட்டு விடலாம். அதனால ஒரு பிரச்சனையும் வராது. நான் வேரிகோஸ் வெயின் என்கின்ற சிறை சுருளல் நோய்க்கு சித்தர்கள் மருந்து கண்டிருக்கிறார்கள். அன்பு ஃபார்மாவிலே அது உருவாக்கப்படுகிறது. ஆனால் மருத்துவரை கலந்து ஆலோசித்து பயன்படுத்தி தமிழ் கூறும் நல்லுலகம் மருந்தே இல்லை என்று உலகமெல்லாம் பறைசாற்றப்பட்ட நோய்க்கு மருந்து இருக்கிறது என்பதை அறிந்து நலமுடன் பல்லாண்டு வாழ வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.